கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ல சனி பகவான் பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதனால ஏற்படக்கூடிய இந்த சனி பெயர்ச்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதாவது மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து என்னன்னா, இந்த சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால கடந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தினால ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து என்னன்னா இந்த ஒவ்வொரு ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கோம். இப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, சனி பகவான் தற்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி, அதே மாதிரி பாக்கியாதிபதி. அதனால சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை செய்வாரு, சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆக இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்னென்ன நல்ல பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தானா தொழில பாத்தீங்கன்னா அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். நீங்க அதிக நேரம் உழைத்தால்தான் பாத்தீங்கன்னா தொழில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்க வேலை பார்க்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவியில வந்து முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது வேலை பார்க்கும் இடத்துல நீங்க வந்து அதிகாரிகள் சொல்ற டயத்தை விட அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். அந்த மாதிரி உழைச்சீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக நீங்க இந்த சனிப்பெயர்ச்சியில வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க அதிகமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகக்னேஷன், அதாவது உங்களுக்கு வந்து பாராட்டு இது எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து உங்களுடைய நீங்க இந்த மாதிரி அதிக நேரம் உழைக்கிறதுனால உங்களுடைய உறக்கத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனி பகவானுடைய 3ஆம் பார்வை பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துல விழுகுது. அதனால உங்களுடைய உறக்கம் பாத்தீங்கன்னா கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனாலையும் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா சனி பகவானுடைய நேரடி 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல விழுகுது. அதனால நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உறக்கம் கெடும். உறக்கம் கெடுறதுனால பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனாலே பாத்தீங்கன்னா விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவானுடைய 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல விழுகுது. அதே மாதிரி நட்பு வட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவாரு. அதனால புதிய நண்பர்களை வந்து என்னன்னா கொஞ்சம் ஏற்படுத்துவதில் கொஞ்சம் தயக்கம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பழைய நண்பர்களை சந்தித்து பேசுவதில் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படும். அதே மாதிரி பழைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கருத்து வேறுபாடுங்கிறது அவ்வப்போது வரும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வந்த வேகத்துல பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க தொழில் பண்றதா இருந்தா நீங்க தனியா தொழில் பண்ணுங்க. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆனா நீங்க இன்னொருத்தவங்களோட சேர்ந்து தொழில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா மனக்கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயம் ஏற்படும். அதே மாதிரி வெளிநாட்டுல நீங்க போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வெளிநாட்டுல போய் படிப்பதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா படிப்புல வந்து மந்தத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி பழைய வீடுகள் பாத்தீங்கன்னா வாங்குவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். இல்லது பழைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய சொத்துக்கள் எதுவும் வாங்கும்போது பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரிபார்த்து வாங்குவது நல்லது. இல்லை என்றால் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த சனி பெயர்ச்சியில நீங்க அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதே நேரம் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும்.